தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். துரந்தர். இப்ப வரைக்கும் இந்த படத்தை பத்தி பல பேரும் பேசிட்டு இருக்கீங்க. படத்துல சில காட்சிகளை பார்த்ததுக்கு சமல சூப்பர்ல வாவ்ல அப்படின்றீங்க. ஆனா நட்சத்திரம் நடந்த சில விஷயங்கள சொன்னாக்கா, ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அஜித் டோவால் அவர்களை பத்தி இவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணுமான்னு எல்லாருமே புருவங்களை உயர்த்துவீங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். துரந்தர் படம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன மனக்குறனா, நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கறப்ப இருந்த கிளாரிட்டியும் நீங்க இந்த ஓடிடியில் பார்க்கும்போது இருக்கிற குவாலிட்டியும் ரொம்ப 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 மிஸ்மேட்சா இருக்கும். தியேட்டர்ல அவ்வளோ பிரைட்டா இருக்கும், ஆனா ஓடிடியில் ஏதோ லோக்கியோட படத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம லோகேஷ் கடன் படம் எடுத்தானா இருட்டா இருக்கும் பத்தில மேக்ஸிமம் அது போல தான் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் டார்க் பண்ணி வச்சிருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல. சுரேகா ரைட் விடுங்க. இந்த துரந்தர் படத்துல அஜய் சன்யால் அப்படின்ற இந்த கேரக்டர் கண்டிப்பா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் படத்தோட ஆரம்பமே இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர்ல தான் ஃபுல்லா படமே நகர்ந்து போகும். படம் முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டர் தான் இருக்கும் ஃபுல்லா. இந்த அஜய் சன்யால்ன்ற கேரக்டருக்குல நம்ம மாதவன் அவர்கள் ஏற்று நடிச்ச கேரக்டர். இவரோட வெளிப்புற தோற்றம், அந்த மேக்கப்பை நீங்க பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கலாம், எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ட்டு. அவர் வேற யாரும் இல்லை, இவர் தான் அஜித் டோவால் அவர்கள். அஜித் டோவால் இவர் தான் இங்கே இந்த படத்துல அஜய் சன்யாலா இவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம இந்தியாவோட சூப்பர் காப் அப்படின்ற பேர் யாருக்கு தெரியுமா இருக்கு? அஜித் டோவால் அவர்களுக்கு. அது மட்டும் இல்ல, கவுண்டர் டெரரிசம் கிங்ன்ற பேரும் அவருக்கு இருக்கு. பயங்கரவாதிகள் சார்ந்து எதிர்த்து போரிட்டதுல இவர் அடிச்சுக்க ஆள் இல்லைன்ற பேரு இந்த மனுஷனுக்கு அவ்வளவு பெருசா இருக்குங்க. இந்த துரந்தர் படம் பார்த்து முடிச்சு அஜித் டோவல் அவர்கள் சார்ந்த ரெஃபரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுமே பல பேருமே யாருப்பா அவர் அஜித் டோவல், எல்லாரும் ஆகா ஓகோன்னு பேசுற மாதிரி இருக்கு, அவரை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவீங்க. உங்களுக்காக ஒரு கிளான்ஸ் தான் இதுக்கப்புறம் கான்டென்ட் முழுக்க நம்ம டிராவல் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. அஜித் குமார் டோவல் அவரோட முழு பெயர். அவர் பிறந்தது உத்தராகண்ட்ல 1945 ஜான்வரி 20 அன்னைக்கு அவர் பிறந்தாரு. இவரோட பரம்பரையே பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக சேவையாற்றின குடும்பம் தான் கிட்டத்தட்ட. இவரோட அப்பா ஆர்மியில மேஜரா இருந்தவருங்க. யார் இவரோட அப்பா? இவர் படிச்சது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில, எங்க உத்தரப்பிரதேஷ்ல இருக்க அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில MA முடிக்கிறாப்ல. இதுக்கப்புறம் டெல்லியில இருக்க நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ்ல MPhil முடிச்சிடறாரு. இதுக்கப்புறம் என்ன, நிறைய விஷயங்கள் படிச்சாச்சு, நாம நாட்டுக்கு சேவையாற்றுற ஒரு படிப்பையும் தொடரும் அப்படின்ட்டு UPSC எக்ஸாம் எழுதுறாருங்க. அதுல பாஸும் பண்றாப்ல. 1968 கேரளா கேடர் IPS ஆஃபீஸரா தன்னோட கரியரை ஆரம்பிக்கிறார். எப்போ? 1968. 1972 இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குல்ல, IB, இதுல ஜாயின் பண்றாரு. இதுல ஃபீல்ட் அசைன்மெண்ட்ஸ் அவ்வளோ கொடுக்கப்படுது. அதுவும் சாதாரண இடங்கள் இல்லை, ஒன்னொன்னும் கொஞ்சம் கான்ஃபிளிக்டான ஜோன் தான். மிசோரம், சிக்கிம், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்க சேவையாற்றுறது அவ்வளோ ஈஸியான விஷயம். அந்த டைம்ல இவர் அங்கே ஃபீல்ட் அசைன்மெண்ட் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அஜித் டோவல் அவர்களை இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஏதோ சட்டலா எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண ஆள் மாதிரி தானே தெரியுது. அவர் நிறைய ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டிருக்காப்புல ஆஸ் அ ஸ்பையா. அதில் ஒரு முக்கியமான ஆப்ரேஷனை பற்றி சொல்கிறேன். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவரோட துணிச்சல் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாகிஸ்தானில் உளவாளியாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மக்களே. ரொம்ப 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 கஷ்டம். சிக்கனிங்கன்னா செதைச்சிருவாங்க. துரந்தர் படத்தில் அவ்வளோ ப்ரூட்டலாக காமிச்சிருப்பாங்க பாருங்க. இந்த ஸ்பையா யாருன்னா உள்ள வந்து மாட்டாங்க ஏஜென்ட்ஸ் அப்படின்னா அவங்களை எவ்வளோ சித்திரவதை பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த சீனால விவரிக்க கூட விரும்பல. அவ்வளோ மோசமாக இருக்கும், ப்ரூட்டலாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த இடத்துக்கு போயிட்டு ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டு வர முடியுதுனாக்கா அதை பண்ணவர் தான் அஜித் டோவால் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா 1980s தான் இந்த ஸ்டோரி ஓப்பன் ஆகுதுங்க. அஜித் டோவால் அவர்கள் ஒரு ஆப்ரேஷனில் ஈடுபடுறாங்க. அந்த ஆப்ரேஷனோட அல்டிமேட் எய்ம் என்ன தெரியுமா? இந்தியா நியூக்ளியர் வெப்பன் சார்ந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணிட்டோம். உலகம் முழுக்கெல்லாம் திரும்பி பார்த்துருச்சு. ஏன்னா அணு ஆயுதம் வச்சிருக்க ஒரு நாட்டை அவ்வளோ சீக்கிரம் வேற எந்த நாடும் தொடாது. உதாரணத்துக்கு அமெரிக்கா மற்ற நாடுகள் சார்ந்து என்னென்ன பேசுறாங்க, ஆனால் ரஷ்யாவை நான் போய் நேரில் வச்சிருவேன், என்னன்னா அணு ஆயுதம் வச்சிருக்க மற்ற நாடு நேரில் போய் வச்சிருவேன் என்ன சொல்றாங்களா? நோட் பண்ணிருக்கீங்களா? அவங்க அடிக்கிற நாடுகள் எல்லாமே அணு ஆயுதம் இல்லாத நாடாக தான் இருக்கும். வித்தியாசம் புரியுதா? ஸோ இந்தியாவுக்கு இந்த விஷயம் அப்போ நல்லாவே தெரியும். நம்ம கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை சோதனை பண்ணிட்டோம். இந்த சோதனை பண்ண விஷயம் பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சு அவங்க சம கடுப்பு. ஐயோ இந்தியா கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சா, அப்போ நாளை பின்ன இந்தியா சொல்றதை மட்டும்தான் நம்ம கேட்குற நிலைமை வருமே, என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியலன்ட்டு அவங்களும் இந்த விஷயத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் சைனா தான் பாகிஸ்தானுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த அணு ஆயுதம் உருவாக்குறது சார்ந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது.
இதை பேஸ் பண்ணது இந்த ஆப்ரேஷன். அதாவது பாகிஸ்தான்ல ரகசியமா நடந்துட்டு இருந்த அந்த நியூக்ளியர் சார்ந்த செயல்பாடுகள், நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறது சார்ந்த செயல்பாடுகள், இதை கண்டுபிடிச்சு நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். இப்பேற்பட்ட ஆப்ரேஷன் அது. உலக நாடுகளுக்கு தெரிஞ்ச பெரும்பாலான விஷயம் என்ன தெரியுமா? பாகிஸ்தான் இந்த நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறது சார்ந்து ஏதோ ட்ரை பண்ணுவாங்கப்பா, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது. எங்க பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, எவ்வளவு சயின்டிஸ்ட் அதுல இருக்காங்க, வெளிநாடுகளோட சயின்டிஸ்ட் உள்ள இருக்காங்களா, எந்த அளவுக்கு அவங்க என்ரிச் பண்ணி கொண்டு போறாங்கன்னு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவங்க இடத்துக்குள்ளே இறங்கணும், உயிரோடு இருக்கணும், அங்கிருந்து இன்டெல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும், அதை நம்ம கவர்மெண்ட் சப்மிட் பண்ணோம். எவ்வளவு பெரிய டாஸ்க் மக்களே, சொல்லும் போதே மூச்சு வாங்குதா? இந்த டாஸ்கை ஏந்தின ஸ்பை தான் நம்ம அஜித் டோவால் அவர்கள். இவர் பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு அங்க எல்லாரையும் நம்ப வைக்கணும், இவர் அந்த நாட்டுக்கு த்ரெட்டு கிடையாது, இந்தியால இருந்து வரலன்ற விஷயத்த நம்ப வைக்கணும். இதுவே பெரிய டாஸ்க். இதுக்கே பல மாதங்கள் எடுத்திருக்கும். துரந்தர் படத்துல பார்த்துருப்பீங்களே, அது போல காட்சி அமைப்புகள்லாம். ஓகே ரைட். இந்த பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன் ஃபெசிலிட்டி சார்ந்து அவர் முதல்ல கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுக்க முடியும். அது எங்க இருக்குன்னு ஒண்ணா தேட ஆரம்பிக்கிறாருங்க. சந்தேகம் வந்துடக்கூடாது. அங்க ஒருத்தருக்கு உங்க மேல சந்தேகம் வந்தாலும் கதை முடிஞ்சுது. இதுக்கு மத்தியில கிடைக்கிற ஒரு தகவலையே நூல் பிடிச்சு போயிட்டு ஒரு வழியா மோஸ்ட் செக்யூர் ரிசர்ச் ஜோன்ஸ் எங்க இருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஏன்னா பாகிஸ்தான் உலகத்தோட கண்ணில் மண்ணை தூவிட்டு ரகசியமா பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் அது. அதனால எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அவர் எங்க இருக்குன்ற விஷயத்த, அந்த ஜோனை கண்டுபிடிச்சிட்டாருங்க. உள்ளுக்குள்ள நோபடின்ற ஸ்டேட்டஸ்ல போனவர். அதுக்கப்புறம் அவர் பண்ண வேலைகள் இருக்கு, அந்த டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்றதுல அவர் அச்சுக்கு ஆள் இல்லைங்க. இஸ்லாமாபாதோட கஹுட்டா அப்படின்ற பகுதி, இங்க தான் அந்த ஜோன் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட லேப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாப்ல. இந்த லேபை KRL அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கான் ரிசர்ச் லெபார்டரிஸ். இதுக்குள்ள வச்சுதான் பாகிஸ்தான் இந்த நியூக்ளியர் வெப்பன் சம்பந்தமான எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இது ஆக்சுவலாக ஒரு ஆர்டினரி டவுனே கிடையாதுங்க. இந்த குறிப்பிட்ட ககுட்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னாக்கா, பாகிஸ்தானோட மிக முக்கியமான உயிர் நாடி இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தான். ஏன்னா இதை வச்சு தான் பாகிஸ்தானோட எதிர்காலமே இருக்குன்ற அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதனாலேயே இந்த ககுட்டால, இந்த லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட மாட்டாங்க, வெளிப்பகுதிக்கு அனுப்பப்பட மாட்டாங்க. அந்த நாட்டுக்குள்ளேயே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதுக்குள்ள செக்யூரிட்டி பர்சனல் இருக்காங்கனாக்கா அதுக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்க, வெளியே வர முடியாது. அவங்க மூலமா எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே லீக் ஆகக்கூடாதுன்னு இவ்வளோ பொத்தி பாதுகாத்தாங்க எல்லாத்தையுமே. இந்த சயின்டிஸ்ட், அப்புறம் இந்த செக்யூரிட்டி பர்சனல், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கனாக்கா அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கும். வெளியாட்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்க அப்ரோச் பண்ணிவிட முடியாது அவங்கள. இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ரொட்டீனா அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோட்டோகால் அவ்வளோ ஹெவியா இருந்துச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அஜித் டோவால் அவர்களுக்கு தெரிஞ்சதும் அவர் மைண்ட்ல வந்த விஷயம், ஓகே பாகிஸ்தானோட பரம ரகசியம் இது, இதை கண்டிப்பா பாதுகாக்கிறோம்னா இவ்வளவு தூரம் கார்டிங் பண்ணாம இருந்தா அப்படி அவங்க பண்ணுவாங்க தான். நம்ம இந்த சக்கர வியூகத்தையே உடச்சிட்டு எப்படி உள்ள போறோம், இதான் அவருக்கான பெரிய டாஸ்கா எடுத்தது. என்ன பண்ணாப்ல, இந்த KRLல இருக்க சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, நியூக்ளியர் சார்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கவங்க, அந்த ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறாருங்க. இவங்க எந்த இடத்துல வந்துட்டு போறாங்க இப்படி நோட் பண்ணிட்டு எந்தெந்த இடங்களை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு லிஸ்ட் எடுக்கிறாரு. அப்ப கிடைச்ச ஒரு இடம் தான் ஒரு முடிவெட்டுற கடை, பாபா ஷாப், சலூனு. அந்த சலூனுக்கு இந்த KRLல இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு போற விஷயம், முடிவெட்டுறது வந்துட்டு போற விஷயம் அவர் கண்டுபிடிச்சிடறாப்ல. இதுதான் ஈஸி டு ஆக்சஸ் அவருக்கு. உடனே என்ன பிளான் பண்றாரு, அந்த பார்பர் ஷாப்புக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரராக இருக்காருங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பைன்னு போயிட்டீங்கனாலே உங்கள் உயிரை காப்பாற்றுறது அல்டிமேட்டு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்களா, இன்டெலிஜென்ஸ் சார்ந்த எல்லா விஷயங்களையும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நாளை பின்ன இங்கே சிக்க நேரிட்டாலும் கூட எந்த விஷயமும் வெளியே வரக்கூடாது. அடிச்சு சித்திரவதை பண்ணி என்ன பண்ணாலும் வெளியே வரவே கூடாது. சாதாரண விஷயமே இல்லை மக்கள் இதெல்லாம். ஸோ அவர் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த பார்பர் ஷாப்புக்கு தான் வருவாங்கன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி அங்கே போய் அமர்ந்துட்டாரா. அமர்ந்துட்டு என்ன பண்ணுறாப்புல, அந்த சயின்டிஸ்ட் யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் உள்ள வராங்க பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப்புக்குள்ள, அவங்க முடியெல்லாம் வெட்டுறாங்களே, வெட்டிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் அதை உட்காந்து கீழே வாட்ச் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த முடி வெட்டின பிற்பாடு பெருக்கி தள்ளுவாங்க எல்லாத்தையும். அப்படி பெருக்கி தள்ளுறப்ப அந்த பெருக்கிற முடிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில போட்டு அதை பிரபம் பண்ணி வைப்பாங்க, சேஃபா எல்லாத்தையும் கொண்டு போய் டிஸ்பிளேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி ஒன்று சில முடிகள் கீழே விழும் பாருங்க, அது ஒரு கண்ணில் நோட் பண்ணியிருக்காப்புல. அந்த முடிகளை மட்டும் எடுத்திருக்காரு, கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதை சாம்பிள்ஸாக கலெக்ட் பண்ணி அதை இந்தியாவில் இருக்கிற லேபுக்கு அனுப்பியிருக்காருங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். இந்த சாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் அனுப்புறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய ஆளுன்றீங்க, அங்கே போய் இவ்வளோ உயிரை பணையம் வச்சு ஸ்பை வேலைலாம் பார்த்துருக்காருன்றீங்க, முடியை கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போறாரு அப்படின்ற கேள்வி பல பேருக்கு மனசில் வரும். சொல்கிற மக்களே, இந்த முடி இருக்குல்ல, இதை நம்ம நாட்டு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த முடி யுரேனியம் அண்ட் ரேடியேஷனோட ட்ரேசஸ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், அங்கே அணுக்கதிர்வீச்சு இருக்கு அப்படின்னா அணு சார்ந்த விஷயம் அங்கே நடக்குது. அது எதுக்காக, அணு ஆயுத தயாரிப்பு விஷயமா இருக்கக்கூடாது. நம்மளே ஈஸியாக கன்க்ளூஷன் வர முடிஞ்சுதா.
இதுக்காக தான் அவர் அந்த சாம்பிள் அமைச்சிருந்தாருங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இந்தியாவோட நீண்டகால பயமாக இருந்துச்சு பாருங்க. ஆஹா, நாளை பாகிஸ்தான் ஒருவேளை அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது நமக்கும் த்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இந்த ஒரு முடியை வச்சு அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டோட நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இதை நாம மாற்றி அமைக்கிறோம். ஏன்னா நீங்க அணு ஆயுதம் இல்லாத ஒரு எதிரியை சந்திக்கிறது வேற, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வேற. அணு ஆயுதம் வச்சிருக்க ஒரு நாட்டை நீங்க ஃபேஸ் பண்ணுறது வேற, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தனியாக வகுக்கணும். ஸோ இந்த முடிமேட்டெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நாம் இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியவும் மாற்றி அமைக்கிறோம். இதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் கண்டிப்பாக அஜித் டோவாலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, இதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிட்டு அட்டாக் பண்ணி இந்த ஃபெசிலிட்டி ஃபுல்லாக காலி பண்ணுறோமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. என்ன இருக்கு, இந்த நியூக்ளியர் வெப்பன் சார்ந்த விஷயத்தை பாகிஸ்தான் எப்பவோ அச்சீவ் பண்ணியிருக்க வேண்டியதை நாம 15 வருஷங்கள் வரைக்கும் டிலே பண்ண வச்சிட்டோம் இந்த ஒரு ஆப்ரேஷன் மூலமா. இதுதான் இந்த ஆப்ரேஷன் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியை. இந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிக்க சில மாதங்கள் எடுக்கலங்க, அவருக்கு 6 வருஷம் இருக்கு. 6 வருஷம் பாகிஸ்தான உளவாளியா இருந்து இவ்வளவு விஷயங்களை சக்சீட் பண்ணியிருக்காரு. இதுக்காக நம்ம எந்த ஆயுதத்தையும் நம்பல, ஒரு பெரிய படைபலத்தையும் நம்பல, ஒரே ஒரு மனுஷனை நம்பணும், அவர் தான் அஜித் டோவால் அவர்கள். இப்போ நான் சொன்னது அவரோட ஒரே ஒரு ஆப்ரேஷனை பத்தி மட்டும்தான். அப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ்ல ஈடுபட்டிருப்பாரு, எவ்வளோ மிஷன்ஸை பார்த்துருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2005 வருஷம் இவர் ஐபியோட சீஃப் பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாருங்க. இதுக்கப்புறம் 2009 ஒரு பப்ளிக் பாலிசி திங்க் டேங்கை உருவாக்குறாப்புல. அதை ஃபவுண்ட் பண்ணுறது அவர் தான், டைரக்டர் அவர் தான். அதுக்கு பேர் விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன். எங்க டெல்லியை பூர்வீகமாக கொண்டு அது பேஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் இதுக்கப்புறம் நாட்டு பணி அவர் திரும்ப அழைக்குது. 2014 வருஷம் நம்ம நாட்டோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ன்ற மிகப்பெரிய பொறுப்பு அவர் கொடுக்கப்படுது. அப்போ அந்த பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு, இன்னும் அந்த பொறுப்பில் தான் இருக்காரு. நம்ம இந்திய அரசோட ஒரு முக்கியமான நெகோஷியேட்டர்னு சொல்லலாங்க அஜித் டோவால் அவர்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான நெகோஷியேட்டர். உதாரணத்துக்கு 1999 இந்த கந்தகார் பிளேன் ஹைஜாக் இருக்குல்ல, இந்த விவகாரம் சார்ந்து 3 பேர் நெகோஷியேட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அதில் மிக முக்கியமானவர் அஜித் டோவால் அவர்கள் தான். நீங்கள் இந்த துராந்தர் படம் பார்க்கும்போது தெரியும், ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஒரு விமானத்தை காட்டுவாங்க, அதுக்குள்ளே இவர் ஏறி போகிற மாதிரிலாம் இருக்கும் மாதவன் அவர்கள். ஆக்சுவலாக அந்த படத்தில் பார்த்த விஷயம் இதைத்தான் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா நினச்சிருந்தா படைகளை இறக்கி அதெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் எதுக்காக நெகோஷியேட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்ற மாதிரிலாம் பல பேர் கேள்வி கேட்பாங்க. ஒரே ஒரு விஷயம், நாம் இப்போ விடுற தீவிரவாதத்தை திரும்ப பிடிச்சிக்க முடியும், ஆனால் நம்ம நாட்டு மக்களோட உயிர் போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுல்ல. நம்ம அவங்களெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அதுதான் படத்தில் ரிசம்பல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக உண்மையான இந்த ஒரு ஹைஜாக் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நெகோஷியேட்டராக செயல்பட்டது அஜித் டோவால் அவர்கள் தான். அப்புறம் சில முக்கியமான மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸும் இவரோட டென்யூரில் நடந்திருக்குங்க. இவர் முக்கியமான பில்லராக இருந்திருக்காப்புல. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆப்ரேஷன் ஹாட் பர்சூட்டாக இருக்கட்டும், த பேலக்கோட் ஆஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், அவ்வளோ ஏன் இந்த டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் இருக்குல்ல, அது வரைக்குமே இவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்திருக்கு. இவருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிக்நேம் இருக்கு தெரியுமா? அதாவது இந்தியாவோட ஜேம்ஸ் பாண்டுன்னு இவரை பல பேர் அழைப்பாங்க. உலகம் முழுவதும் அந்த ரெக்கக்னிஷன் இவருக்கு இருக்குங்க. 3 ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் அவர் ரிசீவ் பண்ணியிருக்காப்புல. ஒன்று பார்த்தீங்கன்னா கீர்த்தி சக்ரா, 2வது பார்த்தீங்கன்னா போலீஸ் மெடலு, 3வதா பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடல்னு, இப்படி எண்ணிலடங்கா பல விருதுகளையும் அவர் உரித்தாக்கியிருக்காரு. இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணதுல தி கிரேட்டஸ்ட் எவர் ஸ்பை மாஸ்டர்னு எடுத்துக்கிட்டா அது அஜித் டோவால் அவர்கள் தான். அதில் மாற்றிருக்கிறதே வேணாம். ஆக்சுவலா இவரோட வயசை பற்றி நான் இப்போ சொன்னால் பல பேர் ஷாக் ஆவீங்க. 81 வயசுங்க அவருக்கு. ஆனால் பார்த்தா அப்படி சத்தியமாக ஒன்று தெரியாது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. நமக்கு 81 வயசான எப்படி இருக்கும், இப்போ 81 வயசில் பல பேர் எப்படி இருப்பாங்க அதை யோசிச்சு பாருங்க. தள்ளாட்ட நாடையை தான் பெருசாக நீங்கள் பார்க்க முடியும், பல பேர் நடக்க முடியும், முடங்கி இருக்கிறத தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த மனுஷன் 81 வயசுலையும் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாப்புல, முக்கியமான முடிவுகள் சார்ந்து எடுக்கிறாப்புல, இப்போ இருக்க காலகட்டத்தில் கனெக்ட் ஆகிறாப்புல. இதெல்லாம் பெரிய விஷயம் மக்களே. இவர்கிட்ட இருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னாக்கா இதை கற்றுக்கலாம். இவரோட ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபேமிலி, நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இவர் செஞ்ச வேலை என்ன, ஸ்பையாக இருக்கணுன்றதானே. ஸ்பையாக இருக்கணும்னாக்கா அங்கே இருக்க சுற்றத்தில் இருக்க மக்கள் உங்களை நம்பணும். அப்போ அந்த மக்களோட மக்களாக நீங்கள் கலக்கணும், அவங்களோட வாழ்வியலோடு, முக்கியமாக அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருட்களோடு. இதுவே அவர் கடைசியில் நான் வெஜிடேரியனாக மாற்றி விட்டுச்சுங்க. அவர் கடைசியில் அசைவம் சாப்பிட்றது முதல்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதையே தொடர்ந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ இந்த வேலை நிமித்தமாக அசைவ பிரியராக மாறினது இவர் தான். இவர் செல்ஃபோனை பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா பர்சனல் இஷ்யூஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அவரோட குடும்பத்தோடு பேசுறதுக்கு மட்டும்தான் செல்ஃபோனை பயன்படுத்தப்போ, அது கூட அதிகப்படியாக பயன்படுத்தி நீங்கள் பார்க்கவே முடியாதான். மற்றபடி இந்த அஃபிஷியலான விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எதனா பேசணும் அப்படின்னா இதுக்குன்னு தனிப்பட்ட கம்யூனிகேஷன் டிவைசஸ் இருக்கான். அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக பரிச்சயமே இல்லாத டிவைசஸ் ஒன்று அதை வச்சு தான் ஒர்க் ரிலேட்டடாக அவர் எல்லாத்தையுமே பேசுவாப்லையா. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், அவருக்கு இது வரைக்கும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டே கிடையாது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் மற்ற வேலையை செஞ்சு அதில் நீங்கள் பெருசாக சாதனை பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் வாயார சொல்லிக்கலாம், பயங்கரமாக காலம் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் கெத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த உளவாளிகள் இருக்காங்களே, அவங்க அப்படி கிடையாதுங்க. நாட்டுக்காக உயிரையும் சரி புகழையும் சரி எதுவுமே மிஞ்சாது. எல்லாத்தையும் அவங்க தியாகம் பண்ணுற அளவு தான் தள்ளப்படுவாங்க. அவங்க பண்ண நல்ல நல்ல விஷயங்கள், பெரும் சாதனையாக நம்ம படத்தில் பார்த்து வியந்த விஷயங்களையே அவங்க இதை விட அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதையே ஷேர் பண்ணி சந்தோஷப்பட முடியாத நிலைமை தான் ஒரு உளவாளிக்குமே இருக்கும். அப்பேற்பட்ட நம்ம இந்திய உளவாளிகளுக்கு இந்த நேரத்தில் நம்ம ராயல் சல்யூட்டை பதிவு பண்ணிப்போம். கூடவே இவருக்கான சல்யூட்டை சேர்த்து அடிச்சிருங்கப்பா. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.